சீசனல் அலர்ஜிஸ் அலர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து இப்ப கன்சிஸ்டன்டா நிறைய டஸ்ட் அலர்ஜி, வாட்டர் அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜிஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அலர்ஜிஸ் நம்ம ஸ்கின்னை நம்ம பாடியை வந்து டே இன் அண்ட் டே அவுட் இன்ஃப்ளமேட் பண்ணிட்டே இருக்கு. ஸோ ஹவு டு வி காம்பேட் தீஸ் அலர்ஜிஸ் அண்ட் அதுக்கு தேவையான ப்ரிகாஷன்ஸ் அண்ட் வாட் ஆர் த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ நம்ம நியூட்ரைட் சப்ளிமெண்ட்ல என்னென்ன விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்ற விஷயங்களை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இன்னைக்கு இந்த டாபிக் அகைன் இட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் அண்ட் இந்த டாபிக் வந்து நமக்கு ரொம்ப அழகா அதை டிசைன் பண்ணி பிரசன்ட் பண்றதுக்கு நம்மளோட ஹெல்த் கன்சல்டன்ட் ஸ்வாதி நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. எக்ஸலன்ட் பர்சன் வித் அன் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ். ஸோ ஸ்வாதில இருந்து இந்த தகவல்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய நம்ம கேட்கலாம். ஸோ ஐ வெல்கம் ஸ்வாதி டு தி ஸ்டேஜ் அண்ட் ஓவர் டு யூ. Thank you, ma'am. Thank you for the very warm welcome. Good evening, one and all. So, as ma'am intro panna mari, இப்ப இருக்கக்கூடிய இந்த climatic changes and the pandemic situations, still வந்து ஒரு existing portfolio வந்து நிறைய allergiesன்றது பாடியில வந்து நம்மளுக்கு காஸ் பண்ணிட்டு இருக்கு. Some or the other way, particularly வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு cold, flu, fever இல்லாம various other types of allergies கூட, like வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து ஸ்கின் அலர்ஜிஸ், ஒரு சில பேருக்கு ஐ அலர்ஜி, இல்ல ஹேர் டை அலர்ஜி, அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் கிளாத் அந்த ஃபேப்ரிக் மெட்டீரியல் அலர்ஜி, சம்டைம்ஸ் வந்து ஃபுட் அலர்ஜி. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அலர்ஜிஸ்ன்றது பாடியில வந்து நம்ம வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஸோ யூஸ்வலா ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன்ன்றது பாடியில நம்மளுக்கு ட்ரிகர் ஆனாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா பாடியில வந்து நிறைய இன்ஃப்ளமேஷன்ஸ் ஸ்டேட், நிறைய பாடி செல் டேமேஜஸ், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹையர் நோட்ல நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி காம்பேக்ட் பண்ணுறது? ஸோ பேசிக்கா எனி டைப் ஆஃப் அலர்ஜி, ஃபுட் அலர்ஜியா இருக்கட்டும், ஐ அலர்ஜியா இருக்கட்டும், இல்ல ஒரு டஸ்ட் அலர்ஜியா இருக்கட்டும், எந்த ஒரு டைப் ஆஃப் அலர்ஜி வந்தாலும் எப்படி நம்ம வந்து அதை காம்பேக்ட் பண்ணி, எப்படி நம்மளோட இம்யூனிட்டி லெவல் இம்ப்ரூவ் பண்ணி, அண்ட் என்ன மாதிரி நியூட்ரிஷன் எடுத்துக்கிட்டா ஃபர்தரா வந்து அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்து ட்ரிகர் அப் பண்ணாமலையோ இல்ல ரொம்ப வர்சன் பண்ணாமலையோ மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நம்ம இன் டீடைல் பார்க்க போறோம். ஸோ மூவிங் ஆன் டு த ஃபர்ஸ்ட் ஸ்லைட். ஸோ பேசிக்கா வந்து வாட் இஸ் அலர்ஜி? ஸோ ரொம்ப ஃப்ரீக்வெண்டா அலர்ஜிஸ்ன்ட்டு நம்ம பேசுறோம். பட் பேசிக்கா அலர்ஜினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அப்நார்மல் ரெஸ்பாண்ட், நம்மளோட இம்யூன் சிஸ்டம் கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு அப்நார்மல் ரெஸ்பாண்ட் கிடைக்கும். ஒரு அப்நார்மல் ரெஸ்பாண்ட்னு சொல்லும் போது நம்ம பாடியில நம்ம பாடிக்கு சூட் ஆகாத ஒரு சின்ன விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டாலோ, இல்ல நம்ம வந்து மூக்கு வழியா நம்ம சுவாசிக்கும் போதோ, அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்கின்ல படும் போதோ சடனா ஒரு ஸ்னீசிங், காஃபிங், இல்ல ரேஷஸ், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இச்சிங்னஸ், இல்ல ஒரு பர்னிங் சென்சேஷன். ஸோ இந்த மாதிரி எதுனா ஒரு அப்நார்மல் ரெஸ்பான்ஸ்ன்றது நம்மளுக்கு பாடியில ட்ரிகர் அப் ஆகும். ஸோ இந்த இம்யூன் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா இமீடியட்டா அந்த பாடிக்கு அந்த பர்டிகுலர் ஃபாரின் மெட்டீரியல், அதாவது எக்ஸ்டர்னலா வரக்கூடிய பேத்தோஜன்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணுறதுனால இது வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த சிம்டமேட்டிக் திங்ஸ் லைக் ஸ்னீசிங், ரேஷஸ், இரிட்டேஷன்ஸ், இது எல்லாமே நம்மளுக்கு பாடியில வந்து எடுத்துட்டு வரும். ஸோ பேசிக்கா ஒரு பர்டிகுலர் அலர்ஜி அப்படின்ட்டு நம்மளுக்கு வரும்போது இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் தான் ஒரு இமீடியட் ஆக்ஷனா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஸோ அலர்ஜன், எந்த ஒரு அலர்ஜி இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அலர்ஜன் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் மூலியமா தான் நம்மளுக்கு காஸ் ஆகும். அதாவது நம்மளுக்கு அலர்ஜி காஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய சப்ஸ்டன்சஸ் தான் வந்து நம்ம அலர்ஜன் சொல்றோம். ஸோ அது எந்த ஒரு சப்ஸ்டன்ஸா வேணாலும் இருக்கலாம். ஸோ அது வந்து சின்னதா நம்மளுக்கு ஒரு இரிட்டேஷன், இல்லைன்னா ஒரு சின்னதா நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்னீஸ், காஃப், இல்ல ஒரு பர்னிங் சென்சேஷன், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரேஷஸ் வருது, இல்ல பிளிஸ்டர்ஸ் வருது, இல்ல இம்மீடியட்டா ஃபீவர் அட்டாக், இல்ல வந்து பாத்தீங்கன்னா வாமிட்டிங், டயரியா, இந்த மாதிரி சின்னதா எதுனா எனி சிம்டம் எடுத்துட்டு வர அந்த ஒரு பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸை தான் நம்ம அலர்ஜன் சொல்றோம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா போலனா இருக்கலாம், மோல்ட், டஸ்ட், இல்ல சர்டன் ஃபுட் ஐட்டம்ஸா இருக்கலாம், இல்ல வந்து ஃபுட் நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்ல இருக்கக்கூடிய ஃபுட் அடிட்டிவ்ஸா இருக்கலாம், இல்லைன்னா இன்செக்ட் ஸ்டிங்ஸ். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் திங்ஸ் வந்து நம்மளுக்கு அலர்ஜனா வந்து நம்மளுக்கு பாடியில ரியாக்ட் பண்ணும். நெக்ஸ்ட். So types of allergies. So நம்ம அலர்ஜிஸ்ன்னு சொல்லும் போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அலர்ஜிஸ்ன்றது நம்ம பாடியில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். லைக் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி, டஸ்ட் அலர்ஜி, ஐ அலர்ஜி, ட்ரக், அதாவது சர்டன் மெடிசின்ஸ்
ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்டன் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒத்துக்காது, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து ஸ்டெராய்டல் ட்ரக்ஸ் ஒத்துக்காது. ஸோ அந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் மெடிசின்ஸ் வந்து ஒரு சில பேருக்கு ஒத்துக்காது. ஸோ அதை தான் நம்ம ட்ரக் அலர்ஜின்னு சொல்றோம். அண்ட் இன்செக்ட் ஸ்டிங்ஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் இன்செக்ட் எதுனா வந்து உங்களை பைட் பண்ணும் போது அது வந்து உங்களுக்கு ஒத்துக்காது, இல்ல அதோட ஜஸ்ட் வந்து நம்ம அந்த இன்செக்டை நம்ம கையில தொட்டுட்டோம் அப்படின்னும் போது கூட அதுவும் வந்து நம்மளுக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன்ன்றது காஸ் பண்ணும். அண்ட் சர்டன் டைம்ஸ் வந்து பெட்ஸ். ஸோ நம்ம வீட்டுல வந்து செல்ல பிராணிகள் எதனா வளர்க்குறோம்னா அதுல இருந்து விழக்கூடிய அந்த முடிகள், அந்த ஃபைன் ஹேர்ஸ் மூலியமா கூட வந்து நம்மளுக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன்ன்றது காஸ் ஆகும். அண்ட் லாஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா மோல்டுன்னு சொல்லும் போது இது வந்து ஒரு டைப் ஆஃப் அந்த ஃபங்கல் திங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ், இல்ல வந்து மோல் டைப் ரிலேட்டட் ஃபுட் ஐட்டம்ஸ், லைக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு மஷ்ரூம் சாப்பிட்டா அலர்ஜிஸ் வரும். ஸோ இந்த மாதிரி டைப் அந்த மோல் ரிலேட்டட் கேட்டகரியில இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ், இல்ல ஃபுட் ஸ்டப்ஸ், இல்லைன்னா மோல்ட் இன்ஃபெக்ட் ஆயிருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுக்கு இந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ன்றது பாடியில வந்து நம்மளுக்கு ட்ரிகர் அப் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். எஸ். ஸோ எப்படி ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன்ன்றது நம்மளுக்கு பாடியில ஒர்க் ஆகுது? ஸோ நம்ம ஒரு பர்டிகுலர் அலர்ஜன் நம்ம பாடியில என்ட்ரான உடனே இமீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு பாடியில எடுத்துட்டு வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அலர்ஜிஸ் அப்படின்னு சொல்லும் போது பேசிக்கா அந்த ஃபுட் அலர்ஜிஸ் வந்து புரோட்டீன். ஸோ இது வந்து நம்ம பாடியில வந்து ஃபுட் வழியா நம்மளுக்கு என்டர் ஆகி நம்ம பாடியில இருக்கக்கூடிய பிளட் ஸ்ட்ரீம்ல வந்து நம்மளுக்கு என்டர் ஆகும். ஸோ இந்த பர்டிகுலர் அலர்ஜன் வந்து பாத்தீங்கன்னா சர்டன் ஆர்கன்ஸ் நம்ம பாடியில இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஆர்கன் லைக் ஸ்கின், நோஸ், நம்மளோட ஸ்கேல்ப், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் சிஸ்டமா வந்து இல்ல ஒரு பர்டிகுலர் ஆர்கனை வந்து டார்கெட் பண்ணி இம்மீடியட்டா ஒரு ரியாக்ஷன் வந்து வித்தின் ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல இருந்து ஃபியூ ஹவர்ஸ்ல வந்து நம்மளுக்கு பாடியில ரியாக்ஷன் வந்து நம்மளுக்கு ஆரம்பிக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷன் லைக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசீனஸ் இருக்கு, வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கு, ஒரு ஹேர் டை அப்ளை பண்ணிருப்பீங்க, அந்த டைம் பீங் நல்லா இருக்கும். பட் நீங்க வந்து ஒரு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து அடுத்த ஒரு ஃபியூ மினிட்ஸ் இல்ல ஒரு ஃபியூ ஹவர்ஸ்ல வந்து உங்களுக்கு ரொம்ப பிளிஸ்டர்ஸ் இருக்கு, அரிப்பு இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இம்மீடியட்டா அதுக்கு உண்டான பர்டிகுலர் ஹோம் ரெமெடி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். இல்ல ரொம்ப சிவியரா போகும்போது மெடிக்கல் அட்டென்ஷன் என்னவோ அதை வந்து நீங்க சீக் பண்ணும் போது நீங்க ஃபேஸ் பண்ற அந்த பர்டிகுலர் அலர்ஜிக் ரியாக்ஷனோட சிவியாரிட்டியை வந்து நீங்க வந்து கம்மி பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு அலர்ஜி ரொம்ப நாளாவே இருக்கு, எனக்கு ரொம்ப வந்து கிரானிக்கா இல்லை, பட் அப்பப்போ எனக்கு இச்சிங் வந்து போகும், பட் நான் அதை பெருசா வந்து நான் வந்து நோட்டீஸ் பண்ணல, இல்ல நீங்க ரொம்ப அன்கேர்லெஸ்ஸா விடும் போது இது வந்து நிறைய ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் இல்ல பிளட் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு லீட் பண்ணும். அண்ட் அதுக்குண்டான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் இல்ல ப்ராப்பர் மெடிசன்ஸ் எதுவுமே நம்ம எடுக்காம விடும் போது சம்டைம்ஸ் இது வந்து ரொம்ப ஃபேட்டலா கூட மாறதுக்கான சான்ஸ் ரேட் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபுட் இன்டாலரன்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து ஃபுட் அலர்ஜின்னு சொல்லும் போது ஃபுட் அலர்ஜிக்கும் ஃபுட் இன்டாலரன்ஸ்க்குமே வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபுட் அலர்ஜின்னு சொல்லும் போது ஃபுட்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் அடிட்டிவ்ஸ் இல்ல அந்த ஃபுட் கலர், ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ், அந்த டேஸ்ட் என்ஹான்சர்ஸ், இது மூலியமா அவங்களுக்கு சர்டன் ப்ராப்ளம்ஸ் லைக் வந்து ஸ்கின் ரேஷ் ஆகுது, இல்ல சில பேருக்கு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் சாப்பிட்டா ஒத்துக்காது, ரொம்ப இச்சிங்னஸ் இருக்கும், ட்ரை ஃபிஷ் சாப்பிட்டா ஒத்துக்காது, பீனட் சாப்பிட்டா ஒத்துக்காது. ஸோ அவங்களுக்கு அந்த ஸ்கின் எல்லாம் ரொம்ப ட்ரையா இருக்கும், இச்சிங்னஸ் இருக்கும், அந்த ஸ்கேலி ஸ்கின் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபுட் அலர்ஜிஸ்ன்னு சொல்லுவோம். பட் ஃபுட் இன்டாலரன்ஸ் சொல்லும் போது அப்நார்மல் பிசியோலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ், அதாவது நம்மளோட டைஜஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுட் மெட்டீரியல்ல பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் என்சைம். அதாவது இப்ப எக்ஸாம்பிள் வந்து நீங்க பால் எடுத்துக்கிறீங்க, பால்ல இருக்கக்கூடிய அந்த லாக்டோஸ் என்ற சுகர் கண்டென்ட்டை டைஜஸ்ட் பண்ண நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல லாக்டேஸ் என்ற என்சைம் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. பட் அந்த என்சைம் வந்து அந்த பர்டிகுலர் ஃபுட் ஐட்டம்ல இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட்டை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியல, அது ஒரு இன்எபிலிட்டியா இருக்கு, இல்ல லேக் ஆஃப் பர்டிகுலர் என்சைம் அப்படின்னு இருக்கும் போது அதை நம்ம வந்து ஃபுட் இன்டாலரன்ஸ்
அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபுட் அலர்ஜி அண்ட் ஃபுட் இன்டாலரன்ஸ்க்கு உண்டான ஒரு ஸ்மால் டிஃபரன்ஸ். பிகாஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மோர் இந்த ஃபுட் இன்டாலரன்ஸ் வந்து சொல்லும் போது மோர் வந்து நம்மளுக்கு அஜீரண கோளாறு மாதிரி தான் வரும். பட் ஃபுட் அலர்ஜின்னு சொல்லும் போது நம்மளுக்கு அஜீரண கோளாறு மாதிரி வராது. வேரியஸ் அதர் செகண்டரி ரியாக்ஷன்ஸும் வந்து நம்மளுக்கு ரேஸ் ஆகும். லைக் ஹேர் ஃபால் இஷ்யூ வர்றது, இல்ல பிளிஸ்டர்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுறது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸும் சேர்த்து வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ரெண்டு டிஃபரன்ஸும் நம்ம கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி அதுக்குண்டான பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போதுதான் நம்மளுக்கு ஒரு கரெக்டான ரிசல்ட்ன்றது நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். எஸ், ஸோ ஃபுட் அலர்ஜி அப்படின்னு சொல்லும் போது இது வந்து பாத்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டமோட ஒரு இன்டர்மீடியேட் ரியாக்ஷன். ஸோ இது பேசிக்கா வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டம் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பட் வேற ஃபுட் இன்டாலரன்ஸ் சொல்லும் போது இது வந்து நம்மளுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் மட்டுமே அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ்ல இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ராப்பரா சூட் ஆகல இல்ல டைஜஸ்ட் ஆகலன்னும் போது வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் மட்டும்தான் வந்து ஃபுட் இன்டாலரன்ஸ். அண்ட் பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் அலர்ஜிஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து லைஃப் த்ரெட்டனிங் ப்ராசஸா இருக்கலாம், ரொம்ப ஃபேட்டலா இருக்கலாம். பட் இதுவே வந்து ஃபுட் அலர்ஜி. பட் இதுவே ஃபுட் இன்டாலரன்ஸ் சொல்லும் போது இது பேசிக்கா வந்து ஒரு லைஃப் த்ரெட்டனிங்கோ இல்ல ஒரு ஃபேட்டலாவோ இருக்க முடியாது. இன்கேஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஃபுட் ஐட்டம் சூட் ஆகுதுன்னா பெட்டர் நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டு மைட் பி வேற எதுனா ஒரு ஆல்டர்னேட்டிவ் இல்ல வேற எதுனா ஒரு சப்ஸ்டியூட்ன்றது நம்ம எடுத்துட்டு வரலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஸோ சர்டன் ஃபுட் இன்டாலரன்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் பேசிக்கா வந்து காமனா வந்து பீப்புளுக்கு வந்து அந்த இன்டாலரன்ஸ் ஜோன்ல இருக்கும் பாத்தீங்கன்னா கோதுமையில இருக்கக்கூடிய அந்த குளூட்டன் என்ற ஒன் ஆஃப் த ப்ரோட்டீன் கண்டென்ட். அண்ட் ஒரு சில பேருக்கு சோயா ஒத்துக்காது, ஒரு சில பேருக்கு நட்ஸ், அதாவது நான் சொன்ன மாதிரி வேர்க்கடலை ஒத்துக்காது, ஒரு சில பேருக்கு சுகர், முட்டை, லாக்டோஸ், ஸோ பால்ல இருக்கிற அந்த லாக்டோஸ் கண்டென்ட், அண்ட் ஜிஎம்ஓ, ஸோ ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிக் ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் ஒத்துக்காது, டிரான்ஸ்ஃபேட். ஸோ இன்கேஸ் நீங்க இந்த கேட்டகரியில எதனா ஒரு கேட்டகரியில உங்களுக்கு வந்து ஃபுட் இன்டாலரன்ஸ் இருக்கும் போது நீங்க வந்து இன்கேஸ் ஒரு கமர்ஷியல் ஃபுட் ஐட்டம் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க இல்ல ஒரு கன்வீனியன்ட் ஃபுட் ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணும் போது மைட் பி வந்து ஒரு குளூட்டன் இன்டாலரன்ஸா நீங்க இருக்கும் போது அது குளூட்டன் ஃப்ரீயா இல்ல சோய் ஃப்ரீயா இல்ல நட்ஸ் ஃப்ரீயா இல்ல லாக்டோஸ் ஃப்ரீயா அப்படின்ட்டு நீங்க பார்த்து சூஸ் பண்ணும் போது இந்த பர்டிகுலர் இன்டாலரன்ஸ் கேட்டகரியில இருந்து நீங்க ஈஸியாவே ஓவர் கம் பண்ணி பாடியும் வந்து ரொம்பவே நல்லா ரெக்கவரி ஆகலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். எஸ், ஸோ ஃபுட் அலர்ஜிஸ். ஸோ ஃபுட் அலர்ஜிஸ்ன்னு சொல்லும் போது நிறைய பேருக்கு இந்த பர்டிகுலர் ஃபுட் ஐட்டம் எடுத்தா அவங்களுக்கு நல்லா ப்ராப்பராகவே அவங்களுக்கு டைஜஸ்ட் ஆகும். பட் இமீடியட்டா வந்து அந்த இம்யூன் சிஸ்டம் ரியாக்ஷன் லைக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்னீசிங், காஃபிங், இல்லைன்னா வந்து இச்சிங்னஸ், பர்னிங் சென்சேஷன், இல்ல ரேஷஸ், பிளிஸ்டர்ஸ், இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஃபுட் அலர்ஜிஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 to 6% ஆஃப் சில்ட்ரனை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா சில்ட்ரன் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட இம்யூன் சிஸ்டம்ன்றது ஸ்டில் வந்து ஒரு டெவலப்பிங் சிஸ்டமா தான் இருக்கும், கம்ப்ளீட்லி டெவலப்ட் சிஸ்டம் இல்ல. அண்ட் ஹார்ட்லி ஒரு 4% ஆஃப் அடல்ட்ஸ். ஸோ 4% ஆஃப் அடல்ட்ஸ்ன்னு சொல்லும் போது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்டன் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், சர்டன் மெடிசின்ஸ் ஆர் அதர் ட்ரக்ஸ் எல்லாம் எடுக்கும் போது இல்ல ரொம்ப டூ மச்சா ஆல்கோஹால் கன்டென்ட் எடுக்கும் போது அவங்களுக்கு இந்த ஃபுட் அலர்ஜின்றது அவங்களுக்கு ட்ரிகர் அப் ஆகும். அண்ட் ஃபுட் அலர்ஜி சொல்லும் போது எனி ஏஜ், ஸோ ரிகார்ட்லெஸ் ஜெண்டர், எந்த ஏஜ்ல வேணா வந்து ஃபுட் அலர்ஜின்றது உங்களுக்கு பாடியில அப்பியர் ஆகலாம். ஸோ சர்டன் ஃபுட் அலர்ஜிஸ் எதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன் காஸ் பண்ணும் பாத்தீங்கன்னா முட்டை, பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள், வேர்க்கடலை, ஷெல் ஃபிஷ்ன்னு சொல்லும் போது எறா, நண்டு, லாப்ஸ்டர், அண்ட் ஃபுட் கலர்ஸ். ஸோ நம்ம டே டு டே ஃபுட்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த கலர்ஸ் லைக் கேசரி பவுடர் கலர்ஸ், இல்ல நம்ம ஒரு ஃபேண்டா எடுக்கிறோம்னா அதுல யூஸ் பண்ற அந்த ஆரஞ்ச் கலர்ஸ் அண்ட் சர்டன் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் அலர்ஜிஸ்ன்றது காஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்லைட்.
ஸோ சிம்டம்ஸ் ஆஃப் ஃபுட் அலர்ஜிஸ் பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டொமக் கிராம்ஸ். ஸோ நம்மளுக்கு சூட் ஆகாத அந்த ஃபுட் ஐட்டம் எடுக்கும்போது இம்மீடியட்டா வந்து உங்களுக்கு அந்த மசில் கிராம்பிங்ன்றது ஸ்டொமக்ல நீங்க பார்க்கலாம். ஒரு வாமிட்டிங் சென்சேஷன், டயரியா. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து நம்ம நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஸோ ஃபுட் அலர்ஜின் லேபிள். ஸோ இன்கேஸ் இதுல இருக்கக்கூடிய கேட்டகரியில உங்களுக்கு வந்து எதனா லைக் வந்து உங்களுக்கு எக் சாப்பிட்டா அரிப்புத்தன்மை இருக்கு, மீன் ஒத்துக்கல, இல்ல பால் ஒத்துக்கல, இல்ல வந்து கடுகு எண்ணெய் ஒத்துக்கல, இல்ல வேர்க்கடலை ஒத்துக்கல, இல்ல செசமி சீட்ஸ் ஆர் ஜிஞ்சலி சீட்ஸ், இல்ல சோயா ஒத்துக்கல, இந்த மாதிரி எனி பர்டிகுலர் ஃபுட் ஐட்டம் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லும் போது ஸோ எந்த ஒரு ஃபுட் ப்ராடக்ட் எடுத்தாலுமே நம்மளுக்கு வந்து அந்த ஃபுட் அலர்ஜன் லேபிள்ன்றது இருக்கும். ஸோ அந்த ஃபுட் அலர்ஜன் லேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் உங்களுக்கு அலர்ஜி காஸ் பண்ணக்கூடிய இன்கிரீடியன்ட் எதுனா இருக்கு அப்படின்னும் போது அந்த பர்டிகுலர் ஃபுட் ப்ராடக்ட் ஆர் கன்வீனியன்ட் ஃபுட் டோட்டலா அவாய்ட் பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஸோ ஃபுட் அலர்ஜிஸ் பொறுத்த அளவுக்கு எலிமினேஷன் டயட்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ எலிமினேஷன் டயட்னு சொல்லும் போது ஸோ எந்த மாதிரி ஃபுட் எல்லாம் வந்து உங்களுக்கு அலர்ஜி வந்து காஸ் பண்ணுதோ அந்த மாதிரி ஃபுட் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ டோன்ட் ஈட் ஃபுட் சஸ்பெக்டட் டு காஸ் அலர்ஜி. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல சப்ஸ்டியூட் ஃபார் அந்த பர்டிகுலர் ஃபுட் ஐட்டம்ன்றது நம்மளுக்கு பார்க்கணும். எக்ஸாம்பிள், இப்ப எனக்கு வந்து பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஒத்துக்கல, ஏன்னா வந்து எனக்கு அதுல இருக்கக்கூடிய லாக்டோஸ் ஆர் அதுல இருக்கக்கூடிய சர்டன் என்சைம் வந்து எனக்கு சூட் ஆகலன்னும் போது அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நீங்க சோயா மில்க் பார்க்கலாம், இல்ல பாதாம் மில்க் பார்க்கலாம். இல்ல எனக்கு சோயா ஒத்துக்கல அப்படின்னும் போது அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நார்மல் கவு மில்க், இல்ல பஃபலோ மில்க், இல்ல பாதாம் மில்க், இந்த மாதிரி எதனா வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ அந்த சப்ஸ்டியூஷன்ன்றது நீங்க பார்த்து கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி உங்க டே டு டே டயட்ல நீங்க எடுத்துட்டு வரலாம். அண்ட் ஆல்வேஸ் வந்து செக் ஃபார் லேபிள்ஸ். ஸோ நம்ம வாங்கக்கூடிய அந்த கன்வீனியன்ட் ஃபுட் ஐட்டம்ல வந்து என்ன இன்கிரீடியன்ட் இருக்கு, எதனா நீங்க எடுத்துக்கக்கூடிய அந்த கன்வீனியன்ட் ஃபுட்ல உங்களுக்கு அலர்ஜி காஸ் ஆகுற மாதிரி எதனா சப்ஸ்டன்ஸ் இருக்கா அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணணும். அண்ட் ஆன் ஜெனரிஸ்டிக் நோட் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா லைக் அலர்ஜி இருக்கிற பீப்புளாவும் இருக்கட்டும், அலர்ஜிலெஸ் பீப்புளாவும் இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஹை எம்எஸ்ஜி ஃபுட், ஸோ ஹை மோனோசோடியம் குளுக்கமேட் ஃபுட், நிறைய ஹை கான்சிரப் இருக்கக்கூடிய ஃபுட், ஹை ஃப்ரக்டோஸ் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட், இதெல்லாமே வந்து ஈஸியா அலர்ஜிக் ரியாக்ஷன் ட்ரிகர் அப் பண்ணும். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. அண்ட் ஆல்சோ வந்து எலிமினேஷன் டயட் சொல்லும் போது பேசிக்கா ஃபுட் அலர்ஜி டாக்ஸிசிட்டி லெவல்ல பாடியில வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஃப்ளூயிட் கண்டென்ட் நம்ம நிறைய எடுத்துட்டு வரும்போது அந்த டாக்ஸிசிட்டி லெவல்ன்றது பாடியில வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டா வந்து ஃப்ளஷ் அவுட் ஆகும். ஸோ தட் அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்லா கம்மியாகிட்டு வரும். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஸோ த நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்க்கும்போது ஸ்கின் அலர்ஜி. ஸோ ரொம்பவே வந்து காமனா வந்து ஸ்கின் அலர்ஜிஸ் பார்க்கலாம். அண்ட் ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே அந்த பியூட்டி கேர்ன்றது ரொம்ப கீனா வந்து நோட்டீஸ் பண்ணும். ரிகார்ட்லெஸ் சில்ட்ரனா இருக்கட்டும், ஒரு ஏஜ் பர்சனா இருக்கட்டும், எனி ஜெண்டர். ஸோ எல்லாருக்குமே அந்த ஸ்கின் வந்து ரொம்ப அழகா இருக்கணும், ரொம்ப ஷைனியா மெயின்டைன் ஆகணும், ஸோ ரிங்கிள் ஃப்ரீயா இருக்கணும், ஸோ நல்லா க்ளோயிங் ஸ்கின்னா இருக்கணும், எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். பட் ஸ்கின் அலர்ஜிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பர்டிகுலர் காஸ்ல மெனி டிஃப்ரெண்ட் காசஸ்னால ஸ்கின் அலர்ஜின்றது பாடியில வந்து நம்மளுக்கு ட்ரிகர் அப் ஆகுது. ஸோ பேசிக்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய சர்டன் ஃபுட் ஐட்டம்ஸ், இல்ல வந்து எதனா ஒரு பூச்சி எதனா நம்மளுக்கு கிடைச்சாலோ, இல்ல நம்ம யூஸ் பண்ற ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் நம்மளுக்கு சூட் ஆகல, இல்ல நம்மளுக்கு சூட் ஆகாத கிரீம்ஸ், லோஷன்ஸ் எதுனா நம்ம அப்ளை பண்றோம், இல்ல சர்டன் டைம்ஸ் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹேர் டை, ஹேர் கலரிங், ஸோ ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எதுனா எடுக்கும்போது ஆப்வியஸா அதுல வந்து ஃபேஸ்ல இருக்கக்கூடிய இன்டராக்ஷன் கொஞ்சம் இருக்கும். ஸோ இது மூலியமாவும் வந்து அந்த ஸ்கின் அலர்ஜிஸ்ன்றது பாடியில ட்ரிகர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கின் அலர்ஜின்னு சொல்லும் போது எதனால இந்த ஸ்கின் அலர்ஜி வந்து நம்மளுக்கு ட்ரிகர் ஆகுது, அதோட காசை வந்து நம்ம வந்து ஃபிகர் அவுட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ தட் அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்து அக்ரிவேட் ஆகாம நார்மல் ரேஞ்ச்ல மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம்.
அண்ட் ஸ்கின் அலர்ஜிஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைம் வந்து ரொம்ப சிவியரான ஒரு அலர்ஜியும் கூட பிளட்ல வந்து மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அதை வந்து கியூர் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த லெவலுக்கு போகாம ஒரு மைல்ட் ஸ்டேஜ்ல ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே ஸ்கின் அலர்ஜி வந்து நம்ம கிளியர் அவுட் பண்ணணும். அண்ட் ஸ்கின் அலர்ஜிஸ் வந்து அன்நோட்டிஸ்டாவோ கேர்லெஸ்ஸாவோ விடும் போது இது இன்டர்னலா ஆர்கன்ஸை ஸ்வெல் பண்ணதுக்கான சான்ஸும் நிறைய இருக்கு. ஸோ இது வந்து வேரியஸ் ஆர்கன்ஸ் அட்டாக் பண்ணி அதோட ஃபங்க்ஷனிங் கெப்பாசிட்டியும் வந்து டிக்ரீஸ் பண்ணதுக்கான சான்ஸ் ரேட் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் மா. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் அலர்ஜிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நம்மளுக்கு சிம்பிளா நம்ம சொல்லக்கூடிய இந்த ஆக்னே ஃபார்மேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீக்வெண்டா வரக்கூடிய அந்த பிம்பிள்ஸ், ஹீட் பாய்ல்ஸ், யூட்ரிகாரியா, எக்ஸிமா, psoriasis problem, lichen planus, hives, bruise. So இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் அலர்ஜிஸ்ன்றது இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் வேரி ஆகி அவங்க ரொம்ப காமனா வந்து அஃபெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது இந்த பர்டிகுலர் ஸ்கின் ஐட்டம்ஸ்ல வந்து ஸ்கின் அலர்ஜிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்கின் அலர்ஜிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். ஸோ உங்களோட இம்யூன் சிஸ்டம் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேல ரொம்ப வந்து ஓவர் ரியாக்ட் பண்ணும் போது இந்த ஸ்கின் அலர்ஜிஸோட கண்டிஷன் வந்து பாடியில ரொம்ப சிவியரா வந்து ட்ரிகர் அப் ஆகும். ஸோ பேசிக்கா ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா எனி அலர்ஜிக் ரியாக்ஷன், ஃபுட் அலர்ஜியா இருக்கட்டும், ஸ்கின் அலர்ஜியா இருக்கட்டும், டஸ்ட் அலர்ஜியா இருக்கட்டும், உங்களோட இம்யூன் சிஸ்டம் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணாம ஒரு வெல் டெவலப்ட் இம்யூன் சிஸ்டம் மெயின்டைன் பண்ணிட்டு வரும்போது இந்த கண்டிஷன் வந்து ஃபர்தரா வர்சன் ஆகாம ஒரு ஹெல்த்தி பாடி, ஹெல்த்தி ஸ்கின், ஹெல்த்தி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ன்றது நம்ம ஈஸியா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். Yes, so some of the symptoms of skin allergies அப்படின்னு பாத்தீங்கன்னா itchy and watery eyes. ஸோ பர்டிகுலரா ஒரு காஸ்மெட்டிக் ஐட்டமோ இல்லை ஒரு லோஷனோ ஒரு க்ரீமோ இல்லை ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியலோ நம்ம ஸ்கின்ல வந்து டச் ஆகும் போது இம்மீடியட்டா நம்ம கண்ணில் வந்து அரிப்பு, இல்லை கண்ணுக்குள்ள ஒரு அரிப்பு, இல்லை கண்ணுல இருந்து தண்ணி வருது, கண்டினியூஸா ஒரு ஸ்னீசிங் இல்ல ரன்னிங் ரோஸ், ரேஷஸ் இருக்கும். சம்டைம்ஸ் அது வந்து அது ஒரு பிளிஸ்டர் ஃபார்மேஷன் மாதிரி கூட இருக்கும். சர்டன் டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது ஹீட் பாயில்ஸ் மாதிரி டெவலப் ஆகி அது உள்ள பஸ் ஃபார்மேஷன் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. பாடி டயர்ட்னஸ் அண்ட் அந்த பர்டிகுலர் ரீஜியன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வெல்லிங் அண்ட் இச்சிங்னஸ் ஜாஸ்தி இருக்கும் போது அது மேல நம்ம ஓவரா வந்து நம்ம அதை ஸ்கிராச் பண்ணும் போது அந்த ஸ்வெல்லிங்ன்றது ரொம்பவே வந்து சிவியரா போகும். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஸோ சம் ஆஃப் த ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நம்மளுக்கு ஸ்கின் அலர்ஜி எந்த பர்டிகுலர் காஸ்னால நம்மளுக்கு பாடியில ட்ரிகர் அப் ஆகுது அப்படின்ட்டு பார்த்துட்டு அந்த பர்டிகுலர் ஃபுட் ஐட்டமோ இல்லை அந்த பர்டிகுலர் ஃபேப்ரிக் மெட்டீரியலோ இது எல்லாமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட் வந்து டாபிக்கல் சொல்யூஷன்ஸ். ஸோ நம்ம பாடியில வந்து அந்த ஸ்கின்ல வரக்கூடிய அந்த ரெட்னஸ், பெயின், இச்சிங்னஸ் இதெல்லாம் கம்மி பண்ண டாபிக்கல் ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக டாபிக்கல் சொல்யூஷன், கிரீம்ஸ் இல்ல ஆயின்ட்மெண்ட் எதனா வந்து வித் டாக்டர்ஸ் அட்வைஸோட நீங்க யூஸ் பண்ணிட்டு வரலாம். அண்ட் நீங்க யூஸ் பண்ற டவல், சோப்ஸ், ஷாம்பூ இது எல்லாமே, பில்லோ கேஸ், பெட் கவர், பெட் ஸ்ப்ரெட், பிளாங்கெட்ஸ் இது எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து தனியா யூஸ் பண்ணிட்டு வர்றது அட்வைசபிள். அண்ட் இது கூட வந்து உங்களுக்கு சூட் ஆகாத ஐட்டம்ஸ் லைக் காஸ்மெட்டிக்ஸ், ஃபார்முலேட்டட் ஹேர் டைஸ், டாபிக்கல் சொல்யூஷன்ஸ், சீரம்ஸ், ஸோ இதனால இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஸ்கின் அலர்ஜிஸ் ட்ரிகர் அப் ஆகுதுன்னா இந்த பர்டிகுலர் திங்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுறதும் நல்லது. நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஸோ த நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ரொம்பவே காமனா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 70 to 80% ஆஃப் த பாப்புலேஷன்ல நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்டா பார்க்கக்கூடிய ஒன் ஆஃப் த அலர்ஜிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது டஸ்ட் அலர்ஜி தான். ஸோ டஸ்ட் அலர்ஜின்னு சொல்லும் போது இது பேசிக்கா வந்து என்விரான்மெண்டல் பொல்யூட்டன்ஸ் மூலியமா நம்மளுக்கு இந்த டஸ்ட் அலர்ஜின்றது பாடியில வந்து ட்ரிகர் அப் ஆகுது. லைக் வந்து பாத்தீங்கன்னா இப்ப என் வீடு வந்து ரொம்ப வந்து இண்டஸ்ட்ரியல் பொல்யூட்டட் ஏரியா பக்கத்துலயே இருக்கு, இல்ல நான் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா டிராவல் பண்ணுவேன் அப்படின்னும் போது ஸோ இந்த டஸ்ட் அலர்ஜின்றது ஒரு காமனான நோட்டா இருக்கும். அண்ட் அந்த டஸ்ட் அலர்ஜி என்விரான்மெண்டல் பொல்யூட்டன் சொல்லும் போது இது அட்மாஸ்பியர்லயே மிக்ஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு விஷயம்ன்றதுனால நம்ம இன்ஹேல் பண்ணும் போது இது வந்து நம்ம ஸ்கின், நம்மளோட ஐஸ், நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ஸோ இது எல்லாத்துக்கூடமே இன் கான்டாக்ட் வர்றதுனால நம்ம ஆஃபனா இந்த ஸ்னீசிங், காஃப், கோல்ட் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து நம்ம ரொம்பவே ஃப்ரீக்வெண்டா வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம்.
ஸோ சம் ஆஃப் த சிம்டம்ஸ் டஸ்டாலஜி பொறுத்தளவுக்கு என்ன மாதிரி ஒரு சிம்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ரன்னிங் நோஸ், காஃபிங், ஸ்னீசிங். ஸோ ஸ்னீசிங் சொல்லும் போது அந்த பர்டிகுலர் அலர்ஜன் பாடி உள்ள போகும்போது ஸ்னீசிங் வரும். இல்ல காலையில எழுந்த உடனே ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வந்து ஒரு 10 வாட்டியோ இல்ல 20 வாட்டியோ தும்பிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டைப் ஆஃப் ஸ்னீசிங்கும் இருக்கும். அண்ட் இது வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து அவங்களுக்கு சிவியரா அட்டாக் பண்ணும் போது வீசிங் இஷ்யூன்றது ஸ்டார்ட் ஆகும். அண்ட் ஷாலோ பிரீத்திங், லைக் வந்து அவங்களுக்கு மூச்சு விடுறதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷாலோவா இருக்கும். பேசினாலே மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். அண்ட் ஆர் ஜென்ரலா இப்போ ஒரு வாக்கிங் போறாங்க, எக்ஸசைஸ் பண்றாங்கன்னா டிஃபிகல்டி இன் பிரீத்திங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க, பாடி டயர்ட்னஸ். ஸோ இது எல்லாமே சம் ஆஃப் த கன்சர்ன்ஸா வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஸோ இதுக்கு உண்டான டயட்ரி அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஸோ பேசிக்கா வந்து எனி கோல்டு ஃபுட் ஐட்டம் இல்லை வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் லைக் இந்த பெப்சி, கோக், ஃபேண்டா, ஜங்க் ஃபுட் ஐட்டம்ஸ் இது எல்லாமே எடுத்துட்டு வர்றது அவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணும். ஈவன் நம்ம வந்து ரெஃப்ரிஜிரேட்டட் ஃபுட், ஸோ ஃப்ரிட்ஜ்ல எந்த ஒரு ஃபுட் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்ற அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸும் வந்து அவங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. அண்ட் ஸ்டீம் வந்து ரெகுலரா வந்து அந்த ஸ்டீமிங் ப்ராசஸ், அந்த வேது பிடிக்கிறதுன்றது அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஸோ தட் இது வந்து அந்த சளின்னு சொல்லக்கூடிய அந்த மியூக்கஸை வந்து டைல்யூட் பண்ணி அதை வந்து பாடியில இருந்து வெளியே எடுத்துட்டு வர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது ஒரு நேச்சுரல் பிராங்கோ டைலேட்டர் இல்லை டீகன்ஜஸ்டன்டா வந்து நம்மளுக்கு ஆக்ட் பண்ணும். அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா எந்த விதத்துல நம்மளோட இம்யூனிட்டி லெவலை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணுமோ ஸோ அந்த வேஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். லைக் வந்து ஒரு ப்ராப்பரான நியூட்ரிஷன் எடுக்கிறது, எக்ஸசைஸ் ரெஜிம் ஃபாலோ பண்ணது, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எடுத்துட்டு வர்றது, சர்டன் சப்ளிமெண்டேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் மூலியமா இம்யூனிட்டின்றது இன்க்ரீஸ் பண்ணணும். லைக் ப்ராக்டிஸிங் யோகா, பிரீத்திங் எக்ஸசைசஸ், மெடிடேஷன். ஸோ இது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அண்ட் இது கூட வந்து சூப்பர் ஃபுட்ஸ், ஸோ நம்ம டே டு டே குக்கிங்ல இந்த இன்க்ளூஷன் ஆஃப் சூப்பர் ஃபுட்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபுட் ஐட்டம்ஸ் லைக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஃபுட்ஸ்ன்னு சொன்னாலே ரொம்ப எக்ஸாட்டிக்கா நம்ம திங்க் பண்ணுவோம். பட் நம்மளோட இந்தியன் குக்கிங்ல சிம்பிள் ஹோம் இன்கிரீடியன்ஸே வந்து நம்மளுக்கு சூப்பர் ஃபுட்ஸா வந்து நம்மளுக்கு ஆட் பண்ணும். லைக் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள், கிராம்பு, ஏலக்காய், முழு மிளகு, சின்னமன், பட்டை, இஞ்சி, பூண்டு இது எல்லாமே வந்து இம்யூனிட்டி லெவல்ல வந்து சஸ்டெயின் பண்ண ஹெல்ப் பண்ணும். இன்ஃபேக்ட் இது கூட வந்து பாத்தீங்கன்னா சுக்கு, பெருங்காயம், சீரகம், வெத்தலை இது எல்லாமே வந்து குட் இம்யூனிட்டி பூஸ்டிங் சப்ஸ்டன்ஸ் நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐ அலர்ஜி. ஸோ ஐ அலர்ஜின்றது ஒரு ரேர் கேஸ் ஆஃப் அலர்ஜின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எல்லாருக்குமே ஐ அலர்ஜி வந்து காமனா வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. பட் டியூ டு சர்டன் மெடிக்கல் கண்டிஷன், லைக் வந்து எனக்கு கண்ணில் பிபி இருக்கு, கண்ணில் வந்து டயபெட்டிஸ் இருக்கு, அது வந்து என்னோட ரெட்டினா ஆப்டிக் நர்வ் வந்து டேமேஜ் பண்ணும் போது அந்த ஐ அலர்ஜி ரியாக்ஷன்ன்றது நம்மளுக்கு பாடியில ட்ரிகர் அப் ஆகும். இல்லை நான் வந்து ஒரு கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணியிருக்கேன், இல்லை ஒரு பர்டிகுலர் லேசர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னும் போது நம்ம கண்ணை வந்து நம்ம வந்து நார்மலா வந்து பாதுகாத்து மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அது வந்து ஈஸியா வந்து அந்த ஒரு கிரானிக் இன்ஃப்ளமேஷன் இல்லை ஒரு இன்ஃபெக்ஷன் ஸ்டேட் எடுத்துட்டு வரும். ஸோ இது மூலியமா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அலர்ஜின்றது நம்மளுக்கு பாடியில ட்ரிகர் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஸோ சிம்டம்ஸ் ஆஃப் ஐ அலர்ஜிஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஜென்ரலாவே சின்னதா வந்து இந்த ஒரு கேட்டகரியில நான் இருக்கேன். ஸோ எனக்கு கண்ணில் பிபி இருக்கு, இல்லை சுகர் இருக்கு, இல்லை நான் கேட்ராக்ட் பண்ணியிருக்கேன். போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு டஸ்ட் பார்ட்டிக்கலோ இல்லை வந்து லைட் வந்து நம்மளுக்கு ஹெவியா பட்டது, இல்லை வந்து நம்ம குக் பண்றோம் அப்படின்னும் போது ஒரு இரிட்டேஷன், இச்சிங்னஸ், கண்ணு ரொம்ப ரெட்டா மாறுறது, ஸ்வெல்லிங், பெயின் அண்ட் ஃபேஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைட் ஃபுல்லா ஸ்வெல் ஆகுறது, இல்ல நான் எதனா ஹார்டா சாப்பிட்டேன்னா கூட வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஐ அலர்ஜின்னு சொல்லும் போது ஸ்லைட்லி காம்ப்ளிகேட்டட் கேஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம சாப்பிட்றதுல இருந்து, நம்ம படுக்கிறதுல இருந்து, நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறது அண்ட் நம்ம ஃபேஸ்ல கை வைக்கிறது, இது எல்லாமே ரொம்ப கீனா வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணி நம்ம பார்க்கணும். ஸோ தட் எந்த விதத்துலயுமே நம்ம அவளோட ஐ வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து பாதிக்கப்படாது. Next slide, ma'am.
ஸோ என்ன மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஐ அலர்ஜியை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். லைக் வந்து ஆஃப்டர் ஒரு போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ஃபேஸ் இல்லை வந்து ஹை பிபி குளோக்கோமா இருக்கு, கண்ணில் டயபெட்டிக் ரெட்டினோபதி இருக்கு அப்படின்றவங்க வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா அந்த டஸ்ட், பொல்யூட்டன், ஸ்மோக், ஃபாக் இதெல்லாம் பண்ணும்போது அந்த ரெட்னஸ் ஆஃப் ஐ, ஸ்வெல்லிங் இல்ல ஃபர்தரா கண்டிஷன் வர்சன் ஆகுறது, இந்த மாதிரி கேசஸ் எல்லாமே இருக்கும். இல்ல ரொம்ப வந்து ஒரு ஹீட் ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப எக்ஸ்போஸ்ட் ஆயிருக்காங்க, இல்ல ரொம்ப கெமிக்கல் ஓரியன்ட் ஃபேக்டரிஸ்ல ஒர்க் பண்றாங்க, இல்ல கெமிக்கல் ஓரியன்ட் ப்ராடக்ட்ஸோட ரொம்ப டீல் பண்றாங்கன்னும் போது ஐ வந்து அஃபெக்ட் ஆகும். இல்ல வந்து இண்டஸ்ட்ரியல் கேஸ் பொல்யூஷன், இல்ல என்விரான்மெண்டல் அந்த வெஹிக்கிள் பொல்யூஷன், இந்த மாதிரி இருக்கும் போதும் உங்களுக்கு வந்து கண்ணில் இருக்கக்கூடிய அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்து ட்ரிகர் அப் ஆகும். அண்ட் இது கூட லாஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஹை பிபி லெவல் இல்ல வந்து ஹை சுகர் லெவல் இருக்கும் போதும் கண்ணில் இருக்கக்கூடிய அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு ட்ரிகர் அப் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஸோ ப்ரிவென்ஷன் ப்ரோட்டோகால்ஸ். ஸோ இதுக்கு உண்டான ப்ரிவென்ஷன் ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எனி ஐ ரிலேட்டட் அலர்ஜிஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இமீடியட்டா வந்து டாக்டரோட அட்வைஸை வந்து நம்ம எடுத்துக்க கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிகாஸ் டாக்டர் அட்வைஸ் மூலியமா தான் வந்து அதுக்கு உண்டான பர்டிகுலர் சொல்யூஷன்ன்றது நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா ஐயை வந்து கோல்டு வாட்டர்ல வந்து வாஷ் பண்ணும் போது எனி இரிட்டன்ஸ் இல்லை எனி சப்ஸ்டன்ஸ் எதுனா இருந்தா இமீடியட்டா வந்து அது ஃபுல்லாவே வந்து நம்மளுக்கு வந்து கிளியர் அவுட் ஆகும். அண்ட் இது கூட வந்து இன்கேஸ் பெயின் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல எனி பெயின் கில்லர்ஸ் எதுனா வந்து யூஸ் பண்ணிட்டு வரும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த இஷ்யூ வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லா வந்து சரியாகும். அண்ட் இது கூட வந்து பாத்தீங்கன்னா அப்ராப்ரியேட் மெடிசன், அப்ராப்ரியேட் சப்ளிமெண்டேஷன் எடுத்துட்டு வர்றது நல்லது. பிகாஸ் அந்த பர்டிகுலர் மெடிசன் ஆர் சப்ளிமெண்டேஷன் எடுக்கும் போது ஒரு ஃபாஸ்டா ஹீலிங் ப்ராசஸ்ன்றது நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷனும் வந்து நம்மளுக்கு வர்சன் ஆகாது. அண்ட் எங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கிளாஸ் ஐ கிளாஸஸ் ஆர் ப்ரொடெக்டிவ் டூலர்ஸ் வந்து நெசசரியோ அதை கம்பல்சரி வந்து நம்ம போட்டுட்டு போகணும். ஸோ தட் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து நம்மளுக்கு ஃபர்தரா வந்து ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கும். அண்ட் லாஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டூ மச்சா வந்து டெலிவிஷன் பாக்குறது, இல்ல வந்து ரொம்ப டூ மச்சா செல் ஹேண்டில் பண்றது, போன் ஹேண்டில் பண்றது, சிஸ்டம், லேப்டாப்ஸ் பாக்குறது, இதெல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும். ஸோ தட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பர்டிகுலர் கண்டிஷன் நம்மளுக்கு சிவியரா வந்து வர்சன் ஆகாம இருக்கும். ஸோ இந்த அலர்ஜிஸ் உண்டான சப்ளிமெண்டேஷன் எப்படி சப்ளிமெண்டேஷன் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்க ஓவர் டு ஹெலன் மேம். So thank you Swati, and anything உங்களுக்கு ஏதாவது இந்த இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய questions இல்ல doubts இருந்துச்சுன்னா chatல மென்ஷன் பண்ணிட்டு வாங்க. So what are the supplements ஒரு specific detoxification எல்லாமே என்னென்ன முக்கியம் அப்படின்றது அடுத்து நம்ம பார்க்கலாம். So ஏதாவது questions உங்களுக்கு doubts related to this topic அப்படின்னா chatல மென்ஷன் பண்ணிட்டு வாங்க. ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்வாதி ரொம்ப அழகா நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அலர்ஜிஸ் பத்தி கவர் பண்ணாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹேவ் டஸ்ட் அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜிஸ் இருக்கு, ஐ அலர்ஜி இருக்கு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அலர்ஜிஸ் ப்ரோனா இருக்கக்கூடியதை நம்ம கவர் பண்ணாங்க. ஸோ சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னும் போது அது இம்யூனிட்டியை ரேஸ் பண்றதுக்கு என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் கோரா நமக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஓவரால் இப்போ டஸ்ட் அலர்ஜி இருக்கு, சீக்கிரமா எனக்கு வந்து அந்த ரன்னிங் நோஸ் இருக்கு, இன்ஃப்ளமேஷன் சீக்கிரமா வந்துடுது, காலை எந்திரிச்சு எனக்கு வந்து தும்பல் வந்துட்டே இருக்கு, இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து இப்போ அகைன் இப்ப இன்னைக்கு சீசனல் சேஞ்சஸ் இருக்கனால எல்லாத்துக்குமே அது காமனான ஒரு போர்ஷனா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 50% பீப்புளுக்கு வந்து இந்த டஸ்ட் அலர்ஜி அப்படின்றது இல்ல மார்னிங் சிக்னஸ் அப்படின்றது கன்சிஸ்டன்டா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பா நம்ம இம்யூனிட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணி தீரணும். ஸோ அந்த இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு கண்டிப்பா நம்மளோட வைட்டமின் சி செரி பிளஸ் சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ காலை நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் வைட்டமின் சி நம்ம எடுக்கும் போது நம்ம பாடியோட இம்யூனிட்டி லெவல் அண்ட் ஃபர்தரா வந்து ரொம்ப காஃப், கோல்டு, சளி பிடிக்குது, இந்த ரன்னிங் நோஸ், இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை ரெடியூஸ் பண்றதுக்கு கண்டிப்பா இந்த வைட்டமின் சி செரி பிளஸ் இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ டெய்லி காலையில நம்ம பிரேக்ஃபாஸ்டோட சேர்த்து ஒன்று 18+ நம்ம எடுக்கும்போது இட் இஸ் அகெயின் இட்ஸ் அ வெரி குட் ஒன். அண்ட் பேசிக்கா ஒரு பாடியோட ரெசிஸ்டன்ட் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு. ஸோ இப்போ ரெசிஸ்டன்ட் பவர் குறைபாடுகள் இருக்கும் போதுதான் இந்த ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பாடி உள்ளார பெனிட்ரேட் ஆகி ஃபர்தர் அது டிசீஸா, டஸ்ட் அலர்ஜியா, ஃபுட் இன்டாலரன்ஸா மாற்றக்கூடியது. ஸோ அந்த செல்கள் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு, அந்த ஆசிட் என்சைம்ஸ் நம்ம பாடியில் இருக்கக்கூடியது ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு புரோட்டீன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ புரோட்டீனும் தாராளமா நம்ம கொடுத்துட்டு வரலாம். சர்டன் கேசஸ்ல வந்து சர்டன் பீப்புளுக்கு வந்து இப்போ வந்து பனிகாலம் இல்ல குளிர்காலம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னா சீக்கிரம் எல்லாத்துக்குமே இந்த யாருக்கெல்லாம் இந்த சைனஸ் இஷ்யூஸ் இருக்கோ இல்ல ஆஸ்துமா அலர்ஜிஸ் இஷ்யூஸ் இருக்கோ இவங்களுக்கு எல்லாமே ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் வந்து சீக்கிரமா நிறைய ஃப்ரீக்வன்சி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது வந்து ஒரு நார்மல் ஹெர்பல் ரேஞ்ச்ல போதும் அப்படின்னு கஸ்டமர்ஸ் கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த வசக்கா முல்லைட்டி சுரசா கொடுத்துட்டு வரலாம். ஸோ இது வசக்கா முல்லைட்டி சுரசா ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், அதுக்கப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்யூனோ மாடுலேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடியது எக்ஸ்போர்டோரண்ட். எக்ஸ்போர்டோரண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா நெஞ்சில் நிறைய சளி கட்டி இருக்குங்க. பிரீத் பண்ணும்போது அந்த சளியோட சத்தம் கேக்குது எங்களுக்கு, இன்னும் அந்த சளியான வெளியில வர மாட்டேங்குது, நான் நிறைய ரசம் வச்சு குடிச்சிட்டேங்க, நிறைய மருந்து பார்த்துட்டேன், பட் ஸ்டில் ஐ டோன்ட் கெட் தட் ரிசல்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வசக்கா முல்லைட்டி சுரசால இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்போர்டோரண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு அந்த கெட்டியா இருக்கக்கூடிய சளியை வெளியில எக்ஸ்கிரீட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல இருக்கக்கூடிய அந்த பிரீதிங் பேசேஜ் வந்து கிளியர் அவுட் ஆகும்போது சோ கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வந்து சீக்கிரமா அந்த இஷ்யூஸ்ல இருந்து ரெக்டிஃபை ஆகிறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ ஆஸ் புரோட்டீன் டெய்லியில இருக்கக்கூடிய அந்த மல்டி விட்டமின் அண்ட் மல்டி மினரல் உங்களுக்கு வந்து கோர் குரூஷியல் கிரிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பாடியில ரோல் அவுட் பண்றதுக்கு கண்டிப்பா தேவை. ஸோ இம்யூனிட்டி செல்லுலர் ஃபார்மேஷனுக்கு புரோட்டீன் தேவை, அதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு டெய்லி தேவை. நர்வஸ் சிஸ்டம்க்கு தேவை, மென்டல் பெர்ஃபார்மன்ஸ்க்கு அவசியம், போன் ஹெல்த் ஆகட்டும், ஹெல்த்தி விஷன் ஆகட்டும். இப்போ கண் பார்வை, கண்ணில் வந்து யாருக்காச்சும் இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் டஸ்ட் அலர்ஜி இருக்குன்னா அந்த விஷனை வந்து ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு, அந்த ரெட்டினாவை பாதுகாக்கிறதுக்கு கண்டிப்பா டெய்லி இஸ் வெரி சப்போர்ட்டிவ். ஹெல்த்தி ஹேர் அண்ட் ஸ்கின். அண்ட் ட்ரிபிளிகா ரெக்கனீஷியா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட இம்யூன் சிஸ்டமுக்கு அந்த என்டியூரன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணி தரதுக்கு. ஸோ யாருக்கெல்லாம் இந்த சைனஸ் இஷ்யூஸ் இருக்கோ இல்ல ஆஸ்துமா இஷ்யூஸ் இருக்கோ, ஸோ வின்டர் சீசன் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாருமே ஒரு கோர்ஸ் இல்ல 2 கோர்சஸ் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பாடியோட ஸ்டாமினா லெவல இன்க்ரீஸ் பண்ணி தரதுக்கு. ஸோ அந்த சீசனல் சேஞ்சஸ்னால வரக்கூடிய சேலஞ்சஸை வந்து ஓவர் கம் பண்றது கண்டிப்பா எக்னீஷியா இஸ் a wonderful product. And of course இப்போ இன்னைக்கு வந்து we were like completely safe, கொரோனா முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு இதுல இருந்தோம். பட் ஸ்டில் ரீசெண்டா பாத்தீங்கன்னா திருப்பியும் லாட் ஆஃப் கண்ட்ரீஸ், இப்போ சைனா, மாஸ்கோ, யூஎஸ் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல திருப்பியும் பாத்தீங்கன்னா தேர்ட் வேவ் வந்து ரொம்ப தாக்கத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி போயிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இம்யூனிட்டியை கன்சிஸ்டன்டா சஸ்டைனபிளா இருந்துட்டு இருக்கிறது இட் இஸ் இம்பார்ட்டன்ட். வெதர் அது வின்டர் சீசனோ சம்மர் சீசனோ வாட் எவர் குட் பி த சீசனல் சேஞ்சஸ். ஸோ அது இம்யூனிட்டியை வந்து ஸ்ட்ராங்கா வைக்கிறதுக்கு garlic is important. Any skin related issues, தோல்ல எனக்கு அலர்ஜிஸ் வருதுங்க, தோல் நிறைய ஒரு மாதிரி பம்ஸ் மாதிரி வருது, இரிட்டேஷன்ஸ் இருக்கு, இச்சிங்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டி கெரட்டின். ஸோ விட்டமின் இ அண்ட் வைட்டமின் ஏ வந்து உங்களுக்கு அஃப்கோர்ஸ் ஒரு ஸ்கின் அலர்ஜிக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ டெய்லியில வந்து உங்களுக்கு விட்டமின் இ கண்டென்ட் இருக்கு. earlier we did have பாஸ்லேனியம் இ, பட் கரண்ட் நமக்கு பாஸ்லேனியம் இ கிடையாது. ஸோ நீங்க மல்டி கெரட்டின் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கின் ரிலேட்டடா வரக்கூடிய இஷ்யூஸ்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். சோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்த இஷ்யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அலர்ஜி. ஸோ ஃபுட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமா தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மெட்டபாலிசம் லெவல் இன்க்ரீஸ் பண்ணி தரதுக்கு அது வி ரிக்வயர் பி விட்டமின். ஸோ பி விட்டமின்ஸ் எடுக்கும் போது கண்டிப்பா அந்த ஃபுட்னால வரக்கூடிய அலர்ஜிஸ், அந்த அலர்ஜி சிம்டம்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆசிட் ஸ்கின்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அலாங் வித் சர்டன் ஃபவுண்டேஷன் ப்ராடக்ட்ஸோட சேர்த்து நீங்க வந்து மல்டி கரெக்டன் சேர்த்து எடுத்துட்டு வரலாம்.
அண்ட் டஸ்ட் அலர்ஜி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறைய அந்த தும்பல் இருந்துட்டு இருக்கு, கண் இரிட்டேஷன்ஸ் இருக்கு, இன்ஃப்ளமேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டஸ்ட் அலர்ஜிக்கு வந்து மெயினா பாத்தீங்கன்னா விட்டமின் சி செரி பிளஸ் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அண்ட் கண்ணுக்கு பாத்தீங்கன்னா மல்டி கரெக்டின் அண்ட் பில்பெரி வித் நியூட்ரூன் எடுத்துட்டு வரலாம். ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, இப்ப மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, கொலஸ்ட்ரால் ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, இல்ல டயபெட்டிக்கான மருந்து எடுத்துட்டு இருக்காங்க, இல்ல வேற ஏதாச்சும் டிசீஸ்க்கான ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ட்ரக்கோட டோசேஜ் வெளியில எக்ஸ்கிரீட் ஆகணும், அந்த டாக்ஸிசிட்டி லெவல் அந்த ட்ரக் விட வெளியில எக்ஸ்கிரீட் ஆகணும். ஸோ அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா ஃபைபர் அண்ட் ஏடிஹெச். ஸோ ஏதாவது பூச்சியோட இது பட்டிருக்குங்க, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குட் பி அந்த இடத்துல வந்து நீங்க ஜிஹெச் லோஷன் இஸ் குவைட் அந்த இரிட்டேஷன் இருக்கு அந்த இடத்துல அப்படின்னா அதை சப்ரஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஜிஹெச் லோஷன் இஸ் குட் ஒன். அண்ட் கண்டிப்பா பெட் வீட்டுல வந்து நம்ம நாய் வளர்த்திட்டு இருக்கோம், பூனை இருக்கு, இல்ல வேற பெட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம ப்ராப்பரா கிளீன் பண்ணி வித் பர்சியோட அதை நம்ம டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணும்போது அந்த பெட்னால வரக்கூடிய ஒரு அளவு அலர்ஜிஸை வந்து நம்ம இது பண்ணிக்க முடியும். And again, more ஒரு ப்ராப்பர் கிளீனிங் அண்ட் ப்ராப்பர் சானிடைசேஷன் பண்ணும்போது அதுவும் ப்ரிவென்ட் பண்ண முடியும். So these are the supplements. And do we get eye allergy because of sneezing? ஸோ ஸ்னீசிங் கன்சிஸ்டண்டா இருந்தால் அதனால ஐ அலர்ஜிஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஸ்னீசிங் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா ட்ரை டு கண்ட்ரோல் இட். அண்ட் அது இம்மிடியேட்டா அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா துளசி அண்ட் வசக்கா பிளேஸ் அ வைட்டல் ரோல். அண்ட் கண்ணில் அலர்ஜி ஆட்டோமேட்டிக்கா அந்த ரொம்ப இன்ஃபெக்ட் ஆகும்போது, ரொம்ப இன்டெப்த் ஆகும்போது தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த கண்ணியும் அந்த இரிட்டேஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ கோல்ட் கம்ப்ரெஷன், ஸோ லைட்டா அந்த கோல்ட் வாட்டர் வச்சு வாஷ் பண்றது, இல்ல லைட்டா கொஞ்சம் கோல்டான இதை வந்து கொஞ்சம் லைக் ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்ட நீங்க வச்சிருக்கீங்கன்னா இட் வில் பி வெரி குட். ஸோ தேம்பல் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தேம்பல் முக்கியமான ஒரு காரணம் ஒண்ணு வந்து வைட்டமின் இ அல்லது வைட்டமின் ஏயோட குறைபாடுனால தான் தேம்பல் வருது. ஸோ இதுவும் ஒரு விட்டமின், ஒரு நியூட்ரிஷன் பற்றாக்குறை. அண்ட் நீங்க வந்து அஃப்கோர்ஸ் லைக் டெய்லி எடுத்துட்டு வரும்போது இட் வில் பி வெரி சப்போர்ட்டிவ். அண்ட் பயோட்டின் செரி பிளஸ், ஏன்னா வைட்டமின் டி நம்மகிட்ட தனியா இல்லாதனால பயோட்டின் செரி பிளஸும் நீங்க சேர்த்து கொடுத்துட்டு வரலாம். So I guess that's it, the questions. So கூடிய விரைவில் திருப்பியும் நல்ல ஒரு செஷனோட ஜாயின் பண்ணலாம்.